நைட்டு மேட்ச் பார்த்தீங்கன்னா செம விறுவிறுப்பு. ஸோ நீ 240 அடிப்பேன்னா நான் 222 அடிப்பேன் அப்படின்னு சொல்லி நேற்று மொத்தம் 460 சில்லற ரன் அடித்து நேற்று ரன் மலை அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆனால் மேட்சுடைய டர்னிங் பாயிண்ட்டே, அதாவது ஒரே ஓவரில் ஒரு 3 6 தொடர்ந்து, அதாவது சாண்ட்னர் ஓவர்லேயும் மார்க்கண்டே ஓவர்லேயும் போனது தான் இவங்களுடைய தோல்விக்கு காரணமா? மகேந்திரன், இது ஒரு பெரிய டர்னிங் பாயிண்டாக இருக்கும்னு என்னுடைய பார்வை சொல்லுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் நேற்று ஏன் அவங்க போலிங் எடுத்தாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தான். வான்கடே பிச்னாலே சேசிங் தான் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா கடந்த மேட்ச்சை தான் பார்க்குறோம், ராஜஸ்தான் ராயல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சேசிங் எடுத்து அவங்க தோல்வியை தழுவிருக்காங்க. அவங்களுடைய பேட்ஸ்மேன்ஸ் வந்து பயங்கர ஃபார்மில் தான் இருக்காங்க ராஜஸ்தான் ராயல்ஸுமே. ஸோ கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா ஆர்சிபியோடைய பேட்ஸ்மேன்ஸுமே வந்து ஸ்ட்ராங் தான். பட் அந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மறுபடியும் வந்து சேசிங் பண்ணுறதே ஒரு பெரிய தவறாக தான் நான் பார்க்குறேன். ஸோ கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மட்டுமே போகாமல் கொஞ்சம் அவங்களுடைய ஆப்போனன்ட்ஸ் யார் இருக்காங்க அப்படின்றத பார்த்து போனால் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்திருக்கும் எம்ஐயை பொறுத்த வரைக்கும். மோரோவர் இந்த எம்ஐ கடப்பார அணி வந்து தோல்வி தழுவுதுன்னா ஸ்டார்டிங்கில் வந்து சொல்லியிருந்தாங்க பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸ்லாம், இந்த அணி வந்து இந்த பிளேயிங்ல வந்து ஒரு தோல்வியை தருவது நம்ம யாரை குறை சொல்றதுனே தெரியல. பேட்டிங்கை சொல்லாமா, போலிங்கை சொல்லாமா, கோச்சை சொல்லாமா, கேப்டன்சியை சொல்லாமா அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரிய முன் வச்சிருந்தாங்க. நேற்று பெரிய பெரிய கிரிக்கெட் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளியரா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. நேற்று யாரை குறை சொல்றது பார்த்தீங்கன்னா கேப்டன்சி, அந்த போலிங் ரொட்டேஷன்ஸ்ல தான் சில மிஸ்டேக்ஸ் இருந்ததா நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி சில எக்ஸ்பர்ட்ஸ்லாம் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மோரோவர் நம்ம கமிங் டு ஹர்திக் பாண்டியா. ஹர்திக் பாண்டியா கிட்ட வரும்போது நம்மளுக்கு தெரியுது ருத்ராஜும் ஹர்திக் பாண்டியாவும் ஒரே இடத்துல நிற்கிறாங்களோ. இவர் நிறைய கேப்டன்சி பண்ணியிருக்கிறார் ஹர்திக் பாண்டியா, பட் அவருமே வந்து பார்த்தீங்கன்னா போலிங் ரொட்டேஷன்ஸ்ல சில மிஸ்டேக்ஸ் பண்றதா எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. சோ அந்த வகையில பாக்குறப்போ யார் அந்த பக்கம் போலர்ஸ் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பும்ரா, போல்டன் மிக மிக பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸா இருக்காங்க. சோ அவங்க கிட்ட சஜஷன்ஸ் இவர் வந்து கேட்கிறாரா, இல்ல ரோஹித் கிட்ட இருந்து சஜஷன்ஸ் வருதா, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபீல்டுக்குள்ள ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாவே இருக்கு. பட் என்னதான் இருந்தாலும் நேத்து வந்து பேட்டிங்ல அவங்க விட்டே கொடுக்கல. ஆல்மோஸ்ட் 200 பிளஸ் போறது 241 சேஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ 200 கிராஸ் பண்றதுலாம் வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் வீக் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாதுல. சோ அந்த வகையில பாக்குறப்போ நேத்து கிளியரா நம்மளுக்கு தெரியுது கேப்டன்சி அண்ட் போலிங் இது ரெண்டுல தான் சின்ன மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படின்ட்டு. when coming to RCB வந்து பாத்தீங்கன்னா சின்னசுவாமி ஸ்டேடியத்தை விட்டு வெளியே வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் திணறாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். பட் நேத்து வந்து அந்த இதையுமே வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மும்பையோடைய கோட்டையான வான்கடேக்குள்ள வந்து அவங்கள ஒரு அதாவது ஒரு ஈஸியான 180 to 200 அடிச்சு அதை டிஃபெண்ட் பண்றதுலாம் கிடையாதுங்க. 241 வரையும் போய் அவங்க டிஃபெண்ட் பண்ணிருக்காங்க. சோ அந்த வகையில பாக்குறப்போ நேத்து ஒரு மிகப்பெரிய ஒரு அடியை கொடுத்திருக்காங்கன்னு தான் சொல்லணும் எம்ஐக்கு. அண்ட் ஆர்சிபியோட பேட்டர்ஸ் ஃபில் சால்ட் கொஞ்சம் இன்ஃபார்ம்குள்ள வந்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். ஏன்னா டாப் ஆர்டர்ல வந்து பாத்தீங்கன்னா கோலி மட்டுமே கொஞ்சம் டிஃபென்ஸ் பிளே பண்ணி விளையாடி 10 overs மேல ரன் அடிச்சிட்டு இருந்தாரு. பட் இப்போ நேத்து வந்து ஃபில் சால்ட்டுமே உள்ள வந்தது. அவங்களுக்கு ஈச் அண்ட் எவ்ரி மேட்ச் 200 போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கதாவே நான் பாக்குறேன். அண்ட் நம்ம மறந்துடவே கூடாது ரஜத் பட்டிதார். அவர் வந்து ஒரு கிளாசிக்கான பிளேயர் தான் என்ன பொறுத்த வரையும் போன சீசன் வரையுமே. பட் இந்த வாட்டி அவருடைய ஹிட்டிங் அபிலிட்டியை பயங்கரமா ஒரு மேல கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணுமே. எப்பயுமே ஒரு கிளாசிக்கான ஒரு பிளேயர் மேல நம்மளுக்கு எப்பயுமே ஒரு நம்பிக்கையும் மரியாதையும் இருக்கும். ஏன்னா கண்ணா பின்னான்னு ஒரு ஷாட்ஸ் வந்து அவங்க ஆடவே மாட்டாங்க. சோ எந்த விதமான பால்க்கு எந்த விதமான ஷாட்ஸ் ஆடணும்ன்றதை அவங்க கிளியரா மைண்ட் செட் பண்ணி தான் ஆடுவாங்க. எனக்கு அந்த வகையில ராஜஸ்தான் ராயல்ஸ்ல இருக்க துருவ் ஜுரல் அப்புறம் நேத்து வந்து ரஜத் பட்டிதார் இவங்க ரெண்டு பேர் மேலேயும் இந்த சீசன்ல ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வச்சிருக்கேன். அண்ட் அந்த 3 சிக்ஸஸ் போனது வந்து ஒரு முக்கிய காரணம் தான் என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஓவர்ல 15 to 20 போறாங்க அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 2 ஓவர்ல வந்து ஆட்டத்தையே மாத்திடும். ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனாலுமே சரி, செகண்ட் பேட்டிங் ஆனாலுமே சரி, அவங்களுக்கு நல்ல கான்ஃபிடென்ட் உள்ள கொண்டு வந்துரும். பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன பாத்தீங்கன்னா டிம் டேவிட் வந்து நேத்து தேவையான இடத்துல தான் அவர் வந்திருக்காங்க. 16+ ஓவர்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா டெத் ஓவர் அவர் ஆடக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல தான் வந்து டிம் டேவிட்டும் வந்து உள்ள இறங்குறாரு. சோ அதுவே வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிபிக்கு நேத்து ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். கடந்த போட்டியில வந்து அவங்க லாஸ் ஆகும்போது நான் டீம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுது ஸ்டார்டிங் அண்ட் மிடில் ஆர்டர்ல. டீம் டேவிட் உள்ள வந்த உடனே அந்த கிளாசிக்கல் இன்னிங்ஸ் ஆட தெரியல, வந்தாரு சுத்தினாரு அவரும் அவுட். அதுக்கு முன்னாடி சென்னை மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு அந்த சின்ன ஸ்டேடியம் பயங்கரமா பட்டுச்சு, அதனால போயிடுச்சு. சோ கண்டிஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி ஆட வந்து மறுக்கிறாரு டிம் டேவிட். பட் நேத்து அவர் 16வது ஓவருக்கு மேல வந்தது இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிபிக்கு ஒரு கூடுதலான ரன்ஸ் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருந்துச்சு. மோரோவர் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா சிஎஸ்கே அண்ட் எம்ஐ ரெண்டு பேருமே பாயிண்ட்ஸ் டேபிள்ல மேல கீழே தான் இருக்கிறாங்க. பங்காளிகள் ரெண்டு பேருமே ஒன்னு சேர்ந்துட்டாங்க அப்படின்றத சொல்லணும். சிஎஸ்கே ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹாப்பி நியூஸா தான் இது இருக்கும். ஓகே, பங்காளி வந்துட்டாண்டா அப்படின்னு சொல்லலாம். ஸோ கேகேஆர் நமக்கு கீழே இருக்காங்க. கேகேஆருடைய கண்டிஷன் பரிதாபமாக மாறிடுச்சு. ஏன்னா புதுசாக டீமையே கலைச்சிட்டு மொத்த டீமையும் மாற்றினாங்க. ஆனால் அது சல்பெடுக்கலை இது வரையும். பார்க்கலாம் என்ன நடக்க போகுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வேற, செகண்ட் ஹாஃப் வேற.